நன்றி சார். அடுத்ததா நான் கூப்பிட போறவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் சினிமாவுல அந்த சமூக வலைத்தளங்கள்ல அதிகப்படியான மீம்களுக்கு சொந்தக்காரர். ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த அளவுக்கு வந்து மீம் கிரியேட் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இவருக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு. தயாரிப்பாளர், இயக்குனர், இப்ப வந்து அதிகமா எதிர்பார்க்கப்படுற வெங்கட் பிரபுவின் மாநாடு படத்தோடைய தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சார், விடிய விடிய ஷூட்டிங் நடத்துறீங்களாமே, அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஆரம்பமே ஒரு மாதிரியா இருக்கு. இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், விழாவை கலந்து கொள்ள வந்திருக்க அண்ணன் பாக்யராஜ் மற்றும் ராஜன், டி சிவானன் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கம். பரமபதம் இந்த படம் வந்து ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி வந்து நண்பர் திரு அவர்கள் வந்து ஸ்பெஷல் ஷோக்காக கூப்பிட்டுருந்தார், பார்த்தோம். மிக நேர்த்தியாக ஒரு 10 படம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணியிருந்திருக்கு அவ்வளோ திரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு த்ரில்லராக திரிசா வந்து திரிசாவுக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும் நம்புகிறேன். திருட்ட வந்து நான் இந்த அளவுக்கு வந்து நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் பழகுறோம். பட் திரு இப்படி ஒரு படம் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. படம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாப்புல. அப்புறம் பாப்பா மானசி கூட சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இங்கே வந்தோடனே தெரியும் அவர் பொண்ணுன்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. விஜய் வர்மா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு புது வரவு. நல்லா நான் விஜய் வர்மாவும் வந்து இந்த அளவுக்குலாம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலை. பட் நல்ல சிறப்பாக பண்ணியிருந்தார். அவரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களும் உங்களை சேர்த்தது தான். எனக்கு எவ்வளோ கலைஞர்களை உருவாக்கி விட்டது நீங்கள் தான். ஸோ உங்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது. மற்றபடி பொதுவாக ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்தா இங்கே படத்தில் நடித்தவங்க தான் பெருவாக வந்து உட்காந்துருப்பாங்க. இங்கே வந்திருக்க நாங்கள் எல்லாருமே தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ளவங்களும் இயக்குனர் சங்கத்தில் உள்ளவங்களும் நண்பர்களாக வந்து உட்காந்துருக்கோம். என்ன எப்படி சொல்கிறதுனே தெரில. படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்கு வரலைன்னா அது ஒரு பெரிய நடிகர்ன்றது மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு இன்றைக்கி. உச்ச நட்சத்திரங்கள்லாம் ரஜினி சார், விஜய் சாரே வந்து ப்ரமோஷனுக்கு வரும்போது இவங்கெல்லாம் ஏன் வரமாட்றாங்க, எதுக்கு என்னென்னு புரியலை. இவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு போய் இந்த புகழ் பேர்லாம் சேர்த்து கொடுத்ததே அந்த பத்திரிகை நண்பர்களும் ரசிகர்களும் தான். அவர்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளோ படம் போட்டு படம் எடுக்கிறாங்க, எதுக்கு உங்களை வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டை போடுறோம்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு பப்ளிசிட்டி இருக்கும். பத்திரிகை நண்பர்கள் வந்து இப்போ விஜய் வர்மாவை பற்றி ஒரு செய்தி போட்டால் நிச்சயம் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் மைலேஜ் பார்ப்பாங்க கண்டிப்பாக. அப்போ இங்கே ஒரு நடிகர் முகம் தெரிஞ்ச ஒரு நடிகர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைலேஜ் இருக்குன்னு நம்பி தான் நாங்கள் வந்து முகம் தெரிஞ்ச நடிகர்களை வந்து படத்தில் வந்து கமிட் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றில் ஒரு படம் வந்து ப்ரொமோஷன் இவ்வளோ போட்டு செலவு பண்ணி பண்ணுறாங்க, அதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சமாவது வேணும்ல. ஏன் வரமாட்டீங்க? ஏன் ஊடகத்தை மீட் பண்ண மாட்டீங்க? பத்திரிகையாளர்களை மீட் பண்ண மாட்டீங்க? ரசிகர்களை மீட் பண்ண மாட்டீங்க? என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை நாங்கள் ஏதாவது தயாரிப்பாளர்கள் பேசணும் சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இல்லை எங்களுக்கு வேறு விதமாக டார்ச்சர் பண்ணாங்க, ஏதாவது சொல்லுங்கள். அப்படி ஏதாவது சொல்லுங்கள். ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு வரணுன்றது வந்து இது என்னோடய பணிவான வேண்டுகோள் தான். அதாவது வந்து இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு தான் நாங்கள் பிரபலங்களை தேடி படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா புது நடிகர்கள் 1000 பேரை வச்சு படம் பண்ணலாமே. எவ்வளோ நடிகர்கள் புதுசு புதுசாக வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு நாங்கள் பிரபலத்துக்கு போய் உங்களுக்கு கேட்குற சம்பளத்தை கொடுத்து நாங்கள் பண்ணுறோம்னு நீங்கள் இந்த மாதிரி வருவீங்க, ப்ரொமோஷன்ஸில் பேசுவீங்க, உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் வந்து உங்களுடைய செய்திகளை வந்து உங்களை இந்த அளவு கொண்டு போய் உயர்த்தினவங்க இன்னும் அடுத்தவங்க அது எங்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கும் அப்படின்றதுக்கு. அதான் நீங்களே வரலைன்னா அது ஏன் வரல என்னென்னலாம் ப்ரொடியூசர் தான் தெரியும், ப்ரொடியூசர் தான் சொல்லணும். பட் இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஃபீல் பண்ண விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி இன்னைக்கு ரியல் ஹீரோன்னு பார்த்தா அந்த ஃபங்க்ஷனில் வந்து அம்ரீஷ் தான். அம்ரீஷ் இந்த படத்தில் ஆர்ஆர் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருந்தாப்புல. பெருமைக்காக அவரை பாராட்டணுன்றதுக்காக போலியெல்லாம் பேசலை. உண்மையாகவே இந்த படத்துக்கு வந்து பெரிய பலம் வந்து ஆர்ஆர் நல்லா பண்ணியிருந்தாப்புல. ரிவ்யூ கார்டிங் வந்து அம்ரீஷ் வந்து ஒரு நடிகராக வந்து ஜெயிக்கன் வந்தால் யாராவது ஒவ்வொருத்தரும் ஒரு கனவுல வர்றான். பட் அதுக்கு அமையாத போது இன்னொன்று தேடி அமைச்சுக்கிறான். அப்படி அம்ரீஷ் வந்து ஹீரோ வரணும்னு வந்தார். பட் இன்னைக்கு மியூசிக்கில் வந்து எனக்கு அவர் படம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அவருக்கு நிறையா படங்கள் வாய்ப்பு. அந்தளவுக்கு வந்து ரீகார்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாப்புல. அமரீஷ் நிறைய படங்கள் பண்ணனா. நண்பர் திருஞானம் வந்து இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய இயக்குனராகி இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் எடுக்கணும். அடுத்த படம் பண்ணும் போதாவது ப்ரொமோஷனுக்கு வர்ற மாதிரி ஆர்டிஸ்ட்களை வச்சு படம் எடுக்கணும். அதையும் திரு அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சு இந்த நேரத்தில் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் போட்டு எடுக்கிற படங்களே வந்து லாபத்துக்கு வருதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது, ஹீரோவை அல்லாமல் எந்த விதமான ஒரு சின்ன பிஸ்னஸ்க்கான ஒரு பேஸ் கூட இல்லாத ஒரு ஸ்டார் வேல்யூவோட ஒரு படம் பண்ணுறாரு.
அந்த படத்தை வந்து இன்றைக்கி திரைக்கு கொண்டு வந்து அவரே ஓன் ரிலீஸ் பண்ணி அது முழுக்க முழுக்க ரிஸ்க் இல்லையா. அந்த 1 to 10 எவ்வளவு ரூபாய் இருக்கோ அவ்வளவுமே அப்படி கம்ப்ளீட்டாக ரிஸ்க். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. படம் நல்லா இருக்குன்றதுனால ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும், நமக்கு ஒரு போட்ட முதல் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும், ஒரு இயக்குனராக வரணுன்ற அவருடைய அந்த கனவுகளுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இருந்தாலும் கூட ஒரு பெரிய ஹீரோக்கள் படத்தில் நடிக்கும் பொழுது கதாநாயகிகளுக்கு வந்து அவங்க ப்ரொமோஷனுக்கு வர்றாங்களோ வரலையோ நம்ம ஹீரோவை வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிடலாம், மீதி ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த நேரத்தில் வந்து நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுத்து இவ்வளோ பெரிய படத்தை எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கூட நிற்கணுன்ற எண்ணம் அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வரணும். அது வரலைன்னா ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வேறு யாருமே கிடையாது. இல்லை இதில் மீதி எல்லாருமே அறிமுகமாகவும் புதுமுகமாக இருக்கிறதுனால இருக்கிறவங்க அதை ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு லைஃப் கிடைக்கும். அது வந்து அவங்களுக்கு இனிமேல் அது தேவையில்லைன்னு முடிவு பண்ணால் வேறு விஷயம். பட் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் தேவை அந்த லைஃபு, அந்த படத்தில் இருக்கிற மீதி டெக்னீஷியன்ஸுக்கு தேவை. டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி அவங்க இந்த படத்தின் கதாநாயகி வரலைன்றது இல்லைனா கூட சூழ்நிலை வர முடியாமல் போயிருக்கலாம். என்னை தொடர்ந்து இன்னும் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும் போது என்னுடைய ப்ரொமோஷனில் அவங்க கலந்துக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அவர் வாங்கிய சம்பளத்தில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்க வேண்டி வரும் என்பதை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இந்த இடத்தில் நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து மற்றவங்களுக்குலாம் ஒரு பாடமாக இருக்கணும். இது இப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. டெஃபினட்டாக அவங்க அடுத்த ப்ரொமோஷனுக்கு வரணும், பிஃபோர் ரிலீஸ் எல்லா ஸ்க்ரீன்லேயும் அவங்க அப்பியர் ஆகணுன்றது ஒரு வேண்டுகோளாகவும் அன்பாகவும் கேட்டுக்கிறோம். மற்றபடி இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படத்தில் இருக்கிற அறிமுகமாக இருக்கிற பேபி மானசிக்கும் விஜயவர்மாவுக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இருக்கிற அத்தனை டெக்னீஷியனுக்கும் ஒரு பெரிய லைஃப். இது பல பேருடைய வாழ்க்கையும் வெற்றியும் தயாரிப்பாளருடைய முழு வாழ்க்கையும் சார்ந்த விஷயம். அனைவரும் கோஆப்ரேட் பண்ணோம். மீடியா நண்பர்கள் இந்த படத்துக்கு அதிக ஒத்துழைப்பு தரணும் என்று என்னோட பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பரமபதம் விளையாட்டு இந்த படத்தினுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க மேடையில் இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க மற்றும் இதில் இருக்கிற டெக்னீஷியனுக்கு வேண்டப்பட்டவங்க மற்றும் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதில் 2 விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம். இவங்க தமிழ் ரொம்ப சுத்தமாக சுத்தமாக நல்லா பேசுகிறாங்க, அதுக்கு ஒரு பாராட்டுகள். அடுத்தது அந்த மானஸ்ரீ அவங்க சின்ன குழந்தை, அதில் ஒன்றும் பேசலைன்னா கூட இங்கே வந்து ரொம்ப அழகாக பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தபடியாக ராஜன் சார் எப்பவுமே பிரச்சனைக்குரிய ஏதாவது ஒரு டாபிக் ஓப்பன் பண்ணிடுவார். ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் பேசுகிறதுல சில விஷயங்கள் பார்த்தோம்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு பாராட்டு. ஏன்னா அவர் பேசும்போது கோவப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் யாருக்காக கோவப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சங்கத்தினுடைய நலன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவார். இல்லைன்னா யாராவது பாதிக்கப்பட்ட ஆட்கள் அவங்க அந்த பாதிப்புக்கு என்ன காரணம் பாருங்கள். சந்தானத்தை பற்றி பேசினார், சீக்கிரமாக கால் ஷீட் கொடுங்கன்னாரு, கொடுக்கறதுக்கும் பேசுகிறாரு, கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறதும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக சொல்லிடுறாரு. அப்படி இன்றைக்கி அவர் பேசும்போது கூட அந்த ஆத்மாவை பற்றி சொன்னதை நான் ரொம்ப ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னென்ன ஆத்மா அப்படிங்கிறது அதெல்லாம் என்னென்ன ஸ்கூலு நடத்துகிறாரு, அதனால் வெறும் கோபமாக மட்டும் பேசினா பார்த்தாது, ஏதாவது அர்த்தத்தோடையும் சில விஷயங்கள் பேசணும் இல்லையா, அதை சிறப்பான முறையில் அவர் பேசினார். அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா எப்பவுமே வந்து யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறதுக்குன்னு யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா. அதனால் ராஜன் சார் வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கொண்டு வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் கொண்டு வந்து விட்டுறாங்க. அவரும் வந்து இருக்கிற பிரச்சனைகள் மிஸ் பண்ணாமல் பேசிடுறாரு. அப்புறம் சொர்க்கா அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அம்பரீஷ், நீங்கள் கண்டிப்பாக எங்கே அம்பரீஷ் அவர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அவர் சான்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா உங்களை பற்றி அவ்வளவு பேசுனது அவர் தான் பேசினார். இந்த இனத்தோடு சேருங்கிற மாதிரி கவிஞருங்கிறதுனால பாக்கி எல்லாத்தையும் விட்டார். மியூசிக் டைரக்டரை பற்றி மட்டும் ரொம்ப எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் சிறப்பாக பேசினார். உதவி பண்ணியிருக்காரா? சரி பாருங்கள், பாட்டும் கொடுத்து உதவியும் பண்ணியிருக்காராம். அப்புறம் ராஜன் சார் இன்றைக்கி அவர் வந்து ஊற்று ஏற்றுன்னு பாட்டெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறது இன்றைக்கி தான் எனக்கு புது தகவலாக இருந்தது. வாங்க, இந்த ஊற்று ஏற்றப்போ அவர் எங்கே இல்லாமல் போயிட்டாருன்னு நினச்சிக்கிட்டேன். இல்லை அந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டால் தான் ஜனங்கிட்ட போய் ரீச் ஆகும். ஸோ இல்லை ஊற்று ஏற்று
ஸோ இந்த பரமபதம் இந்த டைட்டில் இத்தனை நாளாக எப்படி யாரும் மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா நல்ல டைட்டில்கள் எதுவுமே கொஞ்சம் அதில் சொல்லும்போதே அதில் மீனிங் வந்துடும். அந்த மாதிரி பரமபதம் அப்படிங்கிறது நான் வந்து நீ தெரிஞ்சானத்துக்கிட்ட கேட்டேன், எப்படி இத்தனை நாளாக நீங்கள் இந்த டைட்டில் யாரும் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்டேன். ஏன்னா பரமபதம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப மீனிங்கான ஒரு சமாச்சாரம். ஏன்னா யார் எப்போ ஏனியில் டக்குன்னு மேலே போவாங்கன்னு சொல்ல முடியாது, யார் பாம்பு கொத்தி கீழே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ லைஃபுங்கிறதே ஒரு பரமபதம் மாதிரி தான். அதுக்காக யாரும் விளையாடாமல் இருந்துட முடியாது, விளையாண்டு தான் தீரணும். என்னென்னா முயற்சி பண்ணோம்னா தோல்விங்கிறது கண்டிப்பாக அது தவிர்க்க முடியாத ஒன்று. அதுக்காக முயற்சியே பண்ணாமட்டோம்னா கன்ஃபார்ம்டாக தோல்வி தான். அதனால் முயற்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதனால் இந்த பரமபதம் டைட்டில் வச்சோன்னையுமே அது ரொம்ப லைஃப்பை ஒட்டி வர்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த கதையும் வந்து அவர் சொன்ன இதை வந்து ட்ரெய்லரில் அதிலெல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு டைலாக்கெல்லாம் வரும். சிஎம் உடம்பு எல்லாம் படுத்துட்ருக்காங்க, அந்த கேமரா எடுத்துருங்க, இந்த கேமராவும் எடுத்துருங்க அப்படின்னா நான் சொன்னேன், இது எப்படிங்க தப்பிச்சு வந்தீங்க சென்சார்லேருந்து, இந்த சூழலில் வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்கீங்களே. அப்புறம் இட்லி சாப்பிட்டாரு, அது சாப்பிட்டாரு, இது சாப்பிட்டாரு, அப்படி என்ன நடந்தது பூரா வந்து டைலாக்ல எல்லாம் வச்சுருக்காருங்கும்போது இந்த படம் சென்சாரில் எந்த கட்டும் இல்லாமல் யூஏ அப்படின்னா ஏ எதுக்காக கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. டைரக்டர் சொல்லும்போது சொல்லலை, கதைக்காக கொடுத்துருப்பாங்களா இல்லை வேறு எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. கதைக்காக தான். இல்லைன்னா இந்த முதல்ல ஒரு டைட்டில் ஓப்பனிங்கே பேசின பாட்டு ஸோ யூஏ எது கொடுத்தாங்க தெரியல. இதில் என்ன ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம்னு சொன்னோம்னா, படம் எடுத்துகிட்டு இப்போ வா அப்படிங்கிறது இல்லாமல் கன்ஃபார்மாக ராஜன் சார் கூட சொன்னார், இவங்க அபிராமி ராமநாதன் சார் பார்த்துட்டு வாங்கினார், அதுக்கப்புறம் வந்து அவரும் பார்த்துட்டு வாங்கியிருக்காரு. இப்போ அடுத்தது வந்து காமாட்சியும் இவரும் முரளி எல்லாம் கூட வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அப்ளிகேஷனும் போட்டு வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ ஏறக்குறைய படம் எடுத்துகிட்டு இன்றைக்கி வித்துறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதே ஒரு பெரிய சமாச்சாரம் தான். பரமபதத்தை பொறுத்த வரைக்கும் அது லைஃப் அப்படிங்கிறத வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மீனிங் நல்லா இருந்தது. படத்தில் கூட அதுதான் தீமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா எதுவுமே பாசிட்டிவாக பார்க்குறது அப்படிங்கிறது இருக்குது, எந்த விஷயத்தையுமே பாசிட்டிவாக பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நெப்போலியன் கூட ஒரு தடவை அவங்க படை தளபதி வந்து நெப்போலியனை வந்து சொன்னார், இந்த மாதிரி நம்மளை சுற்றி வளைச்சிட்டாங்க எல்லா பக்கம் எதிரிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நெப்போலியன் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறாரோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நெப்போலியன் பரவாயில்லையே, அப்போ நாலா பக்கம் நம்ம வீரர்கள் சுடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, சுட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை கூட பாசிட்டிவாக எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லைஃப்பில் போராடுறதுக்கு அப்படி தான் சாதுரியம் அது இதுங்கிறதெல்லாம் ரொம்ப. இந்த ஏஎஸ் பஞ்சாப் ஐயர்னு நினைக்கிறேன், பஞ்சாப் கேஸ் ஐயர்னு ஒருத்தர், அவர் ஐஏஎஸ் கூட இல்லை ஐபிஎஸ் மாதிரி படித்தவர். அவர் வந்து கடைசியில் ஒரு ஸ்டேட்டே அவர்கிட்ட விட்டுறலாம் அப்படிங்கிற அளவுக்கு வரும்போது அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து கேட்டாங்க, எங்க ஒரு ஸ்டேட்டையே உங்களை நம்பி எப்படி ஒப்படைக்கிறதுன்னு நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒன்றுமே பேசலை. எங்க சீசர் இவ்வளோ தான் இருந்தால் இருந்தாலும் ஒரு நாட்டையே கவனிச்சும்போது நான் என்ன ஒரு ஸ்டேட்டை கவனிக்க மாட்டேனான்னு சொன்னால் வேறு வழியில் உடனே சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மாதிரி லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக இது பண்ணுறது. இந்த பரமபதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் எனக்கு இது எல்லாமே டக்குன்னு வந்திருக்கு. ஸோ இதில் புதுசாக இன்ட்ரடக்ஷன் ஆகிறாரு விஜய் சர்மா, அதை ஒரு விஜய் வர்மா அவருக்கு இங்கே படத்தில் வந்து வேறு எந்த சீன் தெரியல, பாட்டு மட்டும் மெயினாக இருந்ததுனால அதை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி த்ரிஷாவுக்கும் 60வது படம், த்ரிஷாவும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏற்கனவே எல்லாருமே நான் தான் இன்னும் பார்க்கல, என்கிட்ட வந்ததே நேற்று தான் வந்தாங்க, இனிமேல் தயவுசெய்து இப்படிலாம் வந்துடாதீங்க. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்றதுக்கு நேற்று வந்து கூப்பிட்டு இன்றைக்கி வாங்கன்னு சொல்கிறது என்ன நியாயம்னு எனக்கு புரியல. நான் வந்து அமரேஷ் உங்கள் அம்மாவுக்காக நான் வந்தேன், அதுதான் உண்மை. ஏன்னா சீனியர், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க புள்ள நீங்கள் சரி பரவாயில்ல கடைசி நேரத்தில் ஏதோ முடியாமல் போயிடுச்சு போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா அவர் வந்து சொல்லும்போது அவரே தயாரிப்பாளராக இருந்துட்டு படமும் வந்து எடுத்து வியாபாரமெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இந்த காலத்தில் படம் எடுக்கிறது கஷ்டம், அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறது அதை விட கஷ்டம். ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது படம் பார்க்குற மாதிரி. ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து இங்கே ஒரு ஆடியோ ரிலீஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனெல்லாம் வைக்கிறோன்னா எதுக்குன்னு சொன்னோம்னா அந்த படத்தை பற்றி ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லி 4 பேர்த்துக்கு அந்த படத்தை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.
அது ராஜன் சாரும் படம் பார்த்துட்டு வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அபிராமி ராமநாதன் சார் வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. ஸோ முதல்ல இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, படம் பார்க்கணுன்னு தோணுது, அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் சிறப்பான முறையில் தெரிஞ்சானம் பண்ணியிருக்காரு. இதே வெற்றி தான், இன்னும் முழு வெற்றி அப்படிங்கிறது படத்துக்கு 50வது நாள் போஸ்டர்லாம் ஒட்டுறது தான் இருக்குது. அது கண்டிப்பாக செய்வார்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை மானஸ்ரீயா இல்லை தெரியும். ஸோ அந்த பொண்ணும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கு. சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃபியூச்சர். எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.